நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சார், நான் சொந்த தொழில் செய்யலாமா, எனக்கு லாபம் கொடுக்குமா அப்படின்னா, சார் சொந்த தொழில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா 8ஆம் இடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த இடம் அப்படின்னா, இப்போ நமக்கு நம்முடைய தேசத்தில் உதயம் அப்படிங்கிறது லக்னம், அதாவது சூரிய உதயமாகிறது லக்னம். சூரியன் உதயமாகி மறைகிறது 7ஆம் இடம், உங்களுக்கு தெரியும், துலாம். அதுக்கடுத்தது 8ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் இன்னொரு தேசத்தில் உதயமாகும். நமக்கு நேர் எதிரே உள்ள கீழே உள்ள இன்னொரு தேசம், அந்த தேசத்தை குறிக்கக்கூடியது. நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு அங்கே எதிர்மறையாக தான் இருக்கும். இப்போ நமக்கு அப்படி உள்ள தேசம் அப்படின்னா அமெரிக்காவை சொல்லலாம். எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும். நம்முடைய உணவு பழக்கம், நம்முடைய கலாச்சாரம், அனைத்துக்கும் அது எதிர்மறையாக இருக்கும். அப்போது 10-8 தொடர்பு என்பது தொழில் ஸ்தானத்துக்கு அது லாபஸ்தானமாக இருக்கலாமா ஒழிஞ்சு, அப்போது தொழிலை பெருக்கணும், தொழில் இன்னும் கொண்டோணும் அப்படின்னு தொழிலை வளர்த்தலாமா ஒழிஞ்சு, அதுவே ஜாதகருக்கு எதிர்மறையாக திரும்பிவிடும். ஜாதகருக்கு எதிர்மறையான அமைப்புகளை கொடுத்து ஜாதகரை நஷ்டத்தில் கொடுத்துரும். உடல் வலிக்கும் அளவுக்கு வேலை செய்கிறது 8ஆம் இடம். 6ஆம் இடம் உழைப்பு, 8ஆம் இடம் உடல் வலிக்கிற அளவுக்கு வேலை செய்கிறோம். புரியுதுங்களா? அப்போது அவ்வளோ உழைப்பை போட்டுட்டு அதுக்கு உண்டான பலன் அடையாமல் ஜாதகர் அவமானம், புறக்கணிப்பு, போராட்டம், துரோகம் அனைத்தும் 8ஆம் இடத்தின் மூலம் தான் ஜாதகர் பார்க்கிறார். இப்போ இயந்திர சம்பந்தமான தொழில் செஞ்சால் கூட அதுவும் ஆபத்து தான். லோக்கலில் செய்யும் பொழுது விபத்து, உடல் உறுப்புகளை இழத்தல், இதெல்லாம் கூட இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான். அப்போ அதனால் இப்போ அவங்க எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னா, ரிக்வண்டி, பூமியை தொலைக்கிறது 8ஆம் இடம் தானே. பூமியை ஆழமாக கொண்டு போகிறது விருச்சிகம் தானே, 7ஆம் இடம் தானே. பூமி தொலைக்கிறது, ஆழ்குழாய் கிணறு எல்லாம் விருச்சிகம் தானே. அந்த மாதிரி ரிக்வண்டி சம்பந்தமான தொழில், பூமியை துளைத்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் அவங்க செய்யலாம். அவங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும். அதுவும் வெளிநாட்டில் போய் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாடு சம்மந்தமான தொழில், அங்கே போய் தொழில் செய்கிறது, அங்கே போய் தொழிலில் முன்னேறது, இதெல்லாம் 10-8 கனெக்ஷன் அப்படிங்கிறது ஜாதகருக்கு பாசிட்டிவாக கொடுக்கும். பொதுவாகவே 4, 8, 12 அப்படிங்கிறது கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அது சரி, கல்வியை கொடுக்கும். ஆனால் தொழிலில் பொருளாதாரத்தை கொடுக்குமா அப்படின்னா, அது வளர்த்தாலும் கூட ஜாதகருக்கு அது எதிர்மறையை கொடுக்கும். ஜாதகருக்கு பிரயோஜனப்படாது, ஜாதகருக்கு அது நன்மை செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் 10 குடையவன் 8 இருந்தால் தொழில் போகிறத விட வேலைக்கு போகிறது நல்லது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி தொழில் செய்தால் கவனமாக செய்யணும். வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்யலாம், இல்லைன்னா வாழ்க்கையில் போராட்டங்களையும், கசப்புகளையும், துரோகங்களையும், ஏமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? 10-8 என்பது கவனம், கவனம், கவனம்.